அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராகு தசை, இந்த ராகு வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு 3 நட்சத்திரம் வரும். அதாவது உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே வந்து சூரிய தசை, 2வது சந்திர தசை, 3வது செவ்வாய் தசை, 4வது ராகு தசை வரும். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சந்திர தசை, 2வது செவ்வாய் தசை, 3வது ராகு தசை வந்துடும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே செவ்வாய் தசை, 2வது உங்களுக்கு ராகு தசை டச் ஆயிரும், 2வது ராகு தசை வரும். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்கும், என்னென்ன கிரகங்களோடு இருந்தால் எப்படி இருக்கும், எந்தெந்த இடத்துல ராகு இருந்தால் எப்படி இருக்கும், என்ன விதமான பலன் கொடுக்கணும்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ராகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ராகு தசை வராதுங்க. ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் வரும். அது இந்த ராசியில் இருக்க 3 நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு கண்டிப்பாக தசை நடத்தியே தீருவார். ஏன்னா அவர் இயற்கை பாவ கிரகம், சரிங்களா. ஒன்றா நல்லது பண்ணுவார், இல்லைன்னா கெட்டது பண்ணுவார். ஒன்றா நல்ல வழி கொண்டு போவார், இல்லை தவறான வழி கொண்டு போவார். இதுதான் ராகுவோட வேலை. நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். தீய கிரகத்தோடு சேர்ந்தால் தவறான வழிக்கு போகிறது, தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, வாழ்க்கையே ஒரு போராட்டமான வாழ்க்கையை அமைகிறது. இது எல்லாமே இந்த ராகு திசையில் தான் அங்கே அமையும். ஏன்னா ராகு வந்து கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இப்போ சனியை போல் கொடுப்பார் இல்லையே, சனியை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். அதே மாதிரி சனி கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருவார், சனி கெடுக்கணும்னு நினச்சிட்டா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு கிரகமே இல்லைங்க. அதே மாதிரி தான் அங்கே ராகு. ராகு வந்து கெடுக்கணும்னு நினச்சா கெடுத்துருவார், ஆனால் கொடுக்கணும்னு நினச்சா பிரம்மாண்டமாக கொடுப்பார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகு திசையில் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். என்ன காரணம்னா ஒரு சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டால் ராகு திசை கொட்டி கொடுக்குங்க. இப்போ வந்து நீங்கள் கன்னி ராசி, ஒரு சில பேர் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் இருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் மாறுபடும். ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் ரொம்ப ரேராக ராசி லக்னம் ஒன்றா வந்துடும். ஆனால் ராகு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டிருக்கணுங்க, சரிங்களா. இப்போ கன்னி ராசி நீங்கள் வந்து, ஆனால் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ஆனால் லக்னம் வந்து வேறுபடும். அந்த லக்னத்துக்கு ராகு இங்கே இருக்கார், அப்படி தான் பார்க்கணும். நம்ம ராசிக்கு ராகு பார்க்குறத விட லக்னத்திலிருந்து ராகு 2ஆம் இடத்துல இருக்கார், அவர் 3ஆம் இடத்துல இருக்காரா, 6ல் இருக்காரா, 10ல் இருக்காரா, 11ல் இருக்காரா, இல்லை 1ஆம் இடத்துல இருக்காரா, அந்த 12 கட்டத்தில் எந்த இடத்துல ராகு இருக்காரோ அது எந்த இடத்துக்கு உண்டான அமைப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ராகு பலனை கொடுப்பார். இப்போ நல்ல கிரகத்தோட வீட்டில் இருந்தால் நல்லதாக வேலை செய்யும் உங்களுக்கு. கெட்ட கிரகத்தோட வீட்டிலேருந்து கெட்ட கிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டால் ராகு கண்டிப்பாக கெடுக்க தாங்க செய்வார். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா ராகு வந்து சனியோட சேரக்கூடாது. இருள் கிரகம். சனி ஒரு இருட்டு, ராகு ஒரு ஆழமான இருட்டு. அந்த இடமே கெட்டு போகும். இப்போ 4ஆம் இடத்துல சனி ராகு இருக்கா, அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், அம்மானால பிரயோஜனம் இல்லாமல் போகும், சின்ன வயசில் தாய்ப்பாசம் இல்லாமல் போகும். இதெல்லாமே 4ல் சனி ராகு இருந்து அந்த தசை நடத்தணும் உங்களுக்கு. மெயினாக அதுதான். அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகிறது எல்லாமே இந்த சனி ராகு தாங்க. இப்போ 2ஆம் இடத்துல சனி ராகு இருந்தால் குடும்பம் கெட்டு போகும். இப்போ 2ல் சனி ராகு இருக்கிறவங்களாம் பாருங்கள், மேக்ஸிமம் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை, அடிப்படை கல்வியில் பிரச்சனை, படிப்பு தடையாகிறது. 4ல் சனி இருந்தாலும் அதே மாதிரி கல்வியில் தடையாகிறது, இந்த கரஸ்பாண்டரில் போய் படிக்கிறது, எல்லாமே இந்த மாதிரி அமைப்பு தான் கொடுக்கும். 7ஆம் இடத்துல சனி ராகு சம்மந்தப்பட்டு சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டால் திருமண வாழ்க்கையே போராட்டம் தான் உங்களுக்கு. வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது அவங்களுக்கு, ஏகப்பட்ட சிக்கலை கொடுக்கும். அப்போ இந்த ராகு வந்து முக்கியமான கிரகம். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலனை கொடுப்பார். இப்போ ராகு 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா பாருங்கள், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற ராகு அவர் 3ஆம் அதிபதி போல் செயல்படுவார் உங்களுக்கு. அவர் சுபகிரகங்களோட சேர்ந்து சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டவங்களுக்குலாம் பாருங்கள், சின்ன வயசுலேயே பணக்காரனாக மாறுறது, சின்ன வயசுலேயே ஒரு லக்ஸுரியான வாகனம் வாங்குறது, ஒரு சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கெலாம் பாருங்கள் 3ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரு சில பேருக்கு 10ல் ராகு இருக்கும். தொழில் மாற்றிட்டே இருப்பாங்க, சும்மா தொழிலை அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க, ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு தொழில் இருக்க மாட்டாங்க. இதெல்லாமே 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுப்பார். இதே 10ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டால் தொழிலில் அசுர வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கு. நம்மளா இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி மாறிச்சுங்கிற ஆச்சரியப்படுற வரைக்கும் இந்த ராகு 10ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதுங்க. 11ல் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபங்கள் கிடைக்கிறது, நிறைய சம்பாதிக்கிறது, பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது. ஒன்றுமே இல்லைங்க சார், நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், திடீர்னு பணக்காரனை மாறினேன், என்னை மாற்றினதே இந்த ராகு தசை தான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே இந்த ராகு தசையில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தில் ராகு தசை நடத்தணும். அந்த வயசு வரணும் கரெக்டாக. அப்போ தான் அந்த ராகுவோட இது அந்த கதிர்வீச்சு அவங்க மேலே இது பண்ணி ஒன்றா நல்லது பண்ணும், இல்லை கெட்டது பண்ணும். இது ராகு தசை வந்தால் தாங்க உங்களுக்கு பண்ணும். ராகு திசை வராமையே 9ல் ராகு இருக்குது, 7ல் ராகு இருக்குது, லக்னத்தில் ராகு இருக்குது, நாகதோஷம்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான விஷயம். அந்த ராகு திசை வருதா, ராகு கெடுக்குமா நல்லது பண்ணுமா, ராகு கொடுக்குமா இல்லை கெடுக்குமா, அதை பார்த்து தான் சொல்ல முடியும். ஒரு சில பேருக்கு பாருங்கள் 7ல் ராகு இருக்கும். ராகு திசை வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, தொடர்பு ஏற்படுறது எல்லாமே இந்த 7ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்குங்க. அது நல்ல கிரகத்தோடு சேர்ந்தாருன்னா பிரச்சனை கிடையாது.
செவ்வாயோட வீட்டில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனை கொடுப்பார். அது விருச்சகத்தில் இருக்கிற ராகு, மேஷத்தில் இருக்கிற ராகு, மேஷ ராகு கூட நல்லது பண்ணுவார். விருச்சத்தில் இருக்கிற ராகு தேவையில்லாத பிரச்சனை கொடுப்பார் உங்களுக்கு. மகரத்தில் இருக்கிற ராகு கூட நல்லது பண்ணுவார், ஒரு சில விஷயங்களை நல்லது பண்ணும். கும்பத்தில் இருக்கிற ராகுல சில கெடுதல் பலன் கொடுக்கும். பொதுவாகவே ராகு வந்து மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல இருக்கும்போது நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் ஒரு சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டால் மட்டுமே தான் அவர் நல்லவராக மாறுவார். பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டாருன்னா முழுமையான பாவியாக மாறி முழுமையான கெடுபலனை கொடுத்து ஜாதகர் ஒன்றுமே இல்லாமல் நடு ரோட்டுக்கு வர பண்ணுறது எல்லாமே இந்த ராகு திசையில் தான். அப்போ ராகு வந்து கெடாமல் இருக்கணும். இப்போ நிறைய பேத்துக்கு ராகு கெட்டிருக்குங்க. செவ்வாயோட இருக்கும், சனியோட இருக்கும், சூரியனோட சேர்ந்துருக்குங்க, எல்லாமே இருக்கிறனால அந்த ராகு திசை உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும். 18 வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 18 வருஷம் வாழ்க்கை வந்து எப்படா வாழ்க்கை மாறும், எப்போ தான் நம்ம லைஃப் மாறும்னு ஒரு ஏக்கத்தில் ஒரு இதில் தவிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்க வாழ்க்கை அப்படியே இருக்கும். பார்த்தா ராகு திசை வந்து அவங்களுக்கு கெட்டுப்போன ராகு திசையாக இருக்கும், அவங்களுக்கு அந்த தோஷமுள்ள ராகுவாக இருக்கும். அப்புறம் எப்படி அவங்களுக்கு நல்லது பண்ணும், கெட்டதானே பண்ணும். அதே தான் ராகு நல்லவரோட சேர்ந்தால் நல்லது பண்ணுங்க, கெட்டவரோட சேர்ந்தால் கெட்டுதல் பண்ணுவார். அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் லக்னம் என்னன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு குடும்பஸ்தானத்தில் குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்துலேருந்து குடும்ப வாழ்க்கை, பண பிரச்சனைலாம் கொடுக்கும். தனிச்சு இருக்கிற ராகு கிரகங்களோட சேர்ந்து ஏற்பட்ட ராகு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுப்பார். 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஆயில் கண்டம், ஆயில் தோஷத்தெல்லாம் கொடுப்பார். விபத்து சந்திக்கிறது, ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை இதெல்லாம் கெட்ட பெயர், அவமானம் இதெல்லாம் 8ல் இருக்கிற ராகு கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடத்துல இருந்தால் வெளிநாட்டு பிரயாணத்தை கொடுப்பார். நீடிச்சு வெளிநாட்டிலே செட்டில் ஆகிற மாதிரி கொடுப்பார். 9ல் இருக்கிற ராகு தந்தையோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும், அதிர்ஷ்டத்துக்கு எடுக்கும், தனிமையில் வாழ்கிறது இதெல்லாமே 9ல் இருக்கிற ராகு கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல இருந்தால் நல்ல வேலை கொடுத்துருவார். ஒரு தீய கிரகத்தோடு சேர்ந்தால் வேலையை விட்டு தூக்குற மாதிரி வரும், வேலையை விட்டு போகிற மாதிரி வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீராத நோய், தீராத கடன் பிரச்சனை, தீராத பகை, வம்பு வழக்கு பிரச்சனை, அசிங்கமான தலங்கம் நினைக்கிறது, அசிங்கம், கேவலம் எல்லாத்தையும் அந்த ராகு திசையில் கொடுத்துரும். 5ல் இருக்கிற ராகு ஒரு சில பேருக்கு புத்திர தோஷத்தெல்லாம் கொடுக்குங்க. பாருங்கள், மேக்ஸிமம் 5ல் இருக்கிற ராகு பாருங்கள் பெண் வரிசை தான் கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கக்கூடாத இடம் என்னென்னா லக்னத்தில் இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, குடும்பஸ்தானத்தில், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இல்லாமல் இருந்து மற்ற இடத்துல இருந்தால் கூட ராகு வந்து ஓரளவுக்கு நல்லது பண்ணுங்க. மெயினாக 1, 7, 2, 8 இந்த இடத்துல இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். சுபகிரகங்களோட சேர்ந்த ராகு திசை மிகப்பெரிய பணக்கார வாழ்க்கையை கொடுத்து, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து, ஒரு உல்லாசமான வாழ்க்கையை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்கும்போது ராகு திசையில் தான் செட்டில் ஆகுறாங்க. 30 வயசு 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசையில் தான் செட்டில் ஆகிறாங்க. ஒரு சில பேர் சின்ன வயசுலேயே வரும். ஆனால் என்ன நட்சத்திரம் பார்த்து தகுந்த மாதிரி அவங்களோட கர்மா தகுந்த மாதிரி தான் அந்த ராகு திசை அவங்கள இயக்கும், ஆட்டி படைக்கும். ராகு திசை நல்லது பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் க்ளீனாக இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருந்தாருன்னா சூப்பராக இருக்குங்க அந்த ராகு திசை. நெகட்டிவான இடத்துல ஒரு எக்கத்தக்கப்பான இடத்துல போய் பகை வீட்லேயோ இல்லை தனக்கு பிடிக்காத வீட்டிலெல்லாம் ராகு உட்காந்துட்டாருன்னா தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும். அது சிம்ம வீடு, கடக வீட்டிலலாம், கடகத்தில் கூட ராகு சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் கூட நல்லது பண்ணும். இந்த பாவகிரகங்களோட சனியோட வீடு, இந்த செவ்வாயோட வீடு, இந்த சூரியனோட வீட்டிலலாம் இருந்து அவர் சூரியன் செவ்வாய் சனியோட சேர்ந்தால் கூட அது கெடுதல்கள்லாம் கொடுப்பார் ராகு. ஏன்னா ராகு சுபகிரகங்களோட தொடர்பு இருந்தால் தான் அந்த வீட்டு அதிபதி போல் செயல்பட்டு அந்த ராகு வந்து யோகமான ராகு திசையை கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து ராகு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். 9ஆம் இடத்துல இருந்தால் அப்பாவுக்கு எடுக்கும், அதிர்ஷ்டத்துக்கு எடுக்கும். 4ஆம் இடத்துல இருந்தால் தந்தைய அம்மாவுக்கு ஆரோக்கியத்துக்கு எடுக்கும். தாய் இல்லாமல் போகிறது, தாயோட ஆரோக்கியம் கெடுறது, அம்மா வந்து அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை வருது, இந்த எல்லாமே இந்த ராகு திசையில் தான் கொடுக்கும். சரிங்களா? அப்போ லக்னத்தில் ராகு இருக்கா, 7ஆம் இடத்துல ராகு இருக்கான்னு பாருங்கள். ஒரு சில பேத்துக்கு லக்னத்திலே ராகு இருந்து பேராசை அதிகமாக இருக்கும், அவங்க திருப்தியே படுத்த முடியாது, சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க. இதெல்லாமே லக்னத்தில் இருக்கிற ராகு தான். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், ராகு எந்த அமைப்பில் இருக்கார், உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.